எப்படி இருக்கீங்க? பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? வெல்கம் டு இந்தியன் குக்கிங் வித் சுகந்தி. இன்றைக்கி நான் அரிசி அடை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியான ரைஸ் அடை, அரிசி அடை. அரிசினாலே எல்லோரும் பயப்படுறாங்க தீஸ் டேஸ். ஏன்னா கார்ப் அதிகமாகிடும், சுகர் அதிகமாகிடும் அப்படின்னு. அதனால் நான் இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனல் இந்தியன் குக்கிங் வித் சுகந்தியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஆல்சோ தி பெல் பட்டன். ஸோ whenever I post new வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ மனி இன்வால்வ்ட். ஸோ நீங்கள் தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். முதல்ல இட்லி அரிசி இல்லைன்னா ஏதாவது புழுங்கல் அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த ஊறின அரிசி கூட நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ண போகிறோம். சீரகம், பூண்டு நான் எல்லா சமையல்லையும் நான் பூண்டு யூஸ் பண்ணுவேன், நிறைய பூண்டு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பூண்டு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம். அதில் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. நம்ம உடம்புக்கு வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் பூண்டில் இருக்குது. அதனால் நான் என்ன சமைச்சாலும் அதில் பூண்டை அதில் நான் பூண்டை ஆட் பண்ணிடுவேன். கட் பண்ணி போடுறீங்களோ இல்லை நசுக்கி போடுறீங்களோ அரைச்சி போடுறீங்களோ, எப்படியாவது பூண்டை உங்கள் சமையலில் ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு பூண்டு ரொம்ப அவசியம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணியில் அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுன்னா அப்புறம் தோசை மாதிரி ஆகிடும். அடுத்து அடையில் நான் என்னென்னலாம் சேர்க்க போகிறேன்னு காமிக்கிறேன். வெறும் அரிசியை சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கீரை, கொஞ்சம் காய்கறி, என்ன காய்கறி நீங்கள் வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி ஸ்பீனச்சும் கொஞ்சம் வெண்டைக்காயும் போட போகிறேன். ஸ்பீனச்சு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வெண்டைக்காயும் நீல் வாட்டில் 4 கீர் போட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் சில்லியையும் பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வெண்டைக்காயில் நான் கொஞ்சம் சில்லி அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இப்படி பண்ணுறனால வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு, எவ்வளோ சில்லி பவுடர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அவ்வளோ காரம் இல்லை. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ரெகுலர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சைடில் வச்சுருங்க. இப்போ அரைச்ச அரிசி மாவை ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் வேணும்னா பின்னால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை போடுங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இதில் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், இந்த இடத்துல கொஞ்சம் மிளகு போடணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம், பவுடரோ ஹோல் மிளகோ. கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் நம்ம இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண இந்த வெண்டைக்காய் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்பீனச், சின்னதாக கட் பண்ண ஸ்பீனச். நான் ஸ்பீனச் ஆட் பண்ணுறேன். ஆனால் என்ன கீரை உங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் போடுங்க. சிறுகீரையோ பசலைக்கீரையோ, எந்த கீரை, பருப்பு கீரை, எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தனியா இருந்தால் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். தனியா, வெறும் தனியா இலை கூட போடலாம், நிறைய தனியா இலை. இங்கே நான் தனியா எனக்கிட்ட இல்லை, அதனால் நான் ஸ்பீனச் வெண்டைக்காய் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். சாப்ட் கறி லீவ்ஸை ஆட் பண்ணுறேன். இதுவும் எவ்வளோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சுருங்க அடை சுட்டுறதுக்கு. நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து நான்ஸ்டிக் பேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் காஸ்ட் அயர்ன் பேன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காஸ்ட் அயர்ன் நீங்கள் வந்து நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து நான்ஸ்டிக் மாதிரியே ஆக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு அந்த கெமிக்கல் எல்லாம் சாப்பாடு வழியாக உங்கள் உடம்புல போகாது. இது ரொம்ப ஹெல்த்தி. காஸ்ட் அயர்ன் பேன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் முக்கி நான் நல்லா தடவி விட்டுருவேன். காஸ்ட் ஆனதுக்கப்புறம் மாவு எடுத்து நீங்கள் லேசாக தட்டி போட்டுருங்க. தின்னா கூடி வரைக்கும் தின்னா தட்டி வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றிடுங்க. மேலேயும் சைட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வேண்டாட்டி யூஸ் பண்ண வேண்டாம். காஸ்ட் அயர்ன் பேன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன். சட்டி சூடாகிற வரைக்கும் ஹை ஹீட்டில் வச்சுட்டு சூடான பிறகு நீங்கள் மாவு ஊற்றும் போது கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிருங்க. மீடியம் லோக்கு கொண்டு வந்துடுங்க. ஒரு சைடு வெந்த பிறகு மெதுவாக டர்ன் பண்ணி அடுத்த சைட்லேயும் வேக வச்சுருங்க. கொஞ்சம் அமுக்கிடுங்க. அப்போ வந்து அந்த அடை கொஞ்சம் தின்னாகிடும். நடுவில் உள்ள மாவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அடை கொஞ்சம் தின்னாகிடும். அப்போ ஈஸியாக குக் பண்ண வரும். லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த சைட் திருப்பி அந்த அடையில் அமுக்கும் போது வெளியில் வந்த மாவையும் ஓரத்தில் அமுக்கி நல்லா அதையும் குக் பண்ணிடுங்க. 2 சைடு குக் பண்ண பிறகு அவ்வளோதான், அடை ரெடி. எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. ஒவ்வொரு தடவை அடை இல்லை தோசை ஊற்றும் போதும் வெங்காயத்தை வச்சு கொஞ்சம் ரப் பண்ணிடுங்க பேனை. ஓகே, செகண்ட் அடையும் ரெடி. எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் அடை சுடுவேன். அரிசி அடை ரொம்ப எனக்கு இஷ்டம். ஆனால் ஐ வாஸ் ஃபீலிங் கில்ட்டி, எப்படி வரும் அரிசி சாப்பிட்றதுன்னு. அப்போ தான் நான் அந்த ஸ்பீனச் இதெல்லாம் ஆட் பண்ண தொடங்கினேன். நீங்கள் எதுவும் ஆட் பண்ணலாம். கேரட் ஆட் பண்ணலாம், எந்த வெஜிடபிளும் நீங்கள் ஆட் பண்ணலாம். Important thing to remember when you use cast iron, ஒவ்வொரு தடையும் யூஸ் பண்ண பிறகும் வெங்காயத்தை தடவி நல்லா எல்லா பக்கம் நல்லா தடவி எடுத்து வச்சுருங்க.
healthy அரிசி அடை ready. அரிசி அடை with கீரை and வெண்டைக்காய் is ready. Rice, you can call it pancake with spinach and okra is ready. It's very delicious and very healthy, except minus the rice part of it. வாங்க சாப்பிடலாம். இதை வெறுமனே எப்படி சாப்பிடலாம், இல்லைன்னா ஏதாவது சட்னி கூட வச்சு கூட சாப்பிடலாம். I hope you like the video. Please pass it on, share it with your family and friends. நான் சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Click the subscribe button, the red button and the bell button. And subscription is completely free. இன்னொரு ரெசிபியோட உங்களை சீக்கிரம் சந்திப்பேன். அது வரைக்கும் please take care of yourself and thank you for watching.